நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பாடகராகவும் பாடலாசிரியராகவும் தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்து வருகிறார். கடைசியாக அவரது தயாரிப்பில் உருவான தாய்க்கிழவி படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் வசூல் ரீதியாகவும் சக்கைபோடு போட்டது. இப்படி இருக்கையில் அவர் தற்போது தாய்க்கிழவி படத்தின் இயக்குநரான சிவகுமார் முருகேசனுடன் இணைந்து சேயோன் படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தை உலகநாயகன் கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்நிலையில் தற்போது சிவகார்த்திகேயன் பெற்றுள்ள ஒரு வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதாவது சிவகார்த்திகேயன் மும்பையில் உள்ள பாண்ட்ராவில் ஒரு பார்ட்டியில் கலந்து கொண்டார் என்றும் அதை முடித்துவிட்டு அவர் காரில் ஏறி செல்லும் போது காருக்குள் அவருடன் ஒரு பெண் இருந்தார் என்றும் வீடியோ ஒன்று பரவி வருகிறது. இதை பார்த்த இணையவாசிகள் பலரும் பலவிதமாக கமெண்ட் போட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த வீடியோவை தெளிவாக பார்த்தாலே தெரியும் சிவகார்த்திகேயனுடன் அந்த பெண் அமைந்திருக்கவில்லை. சிவகார்த்திகேயனுக்கு பின் வரிசையில் தான் அவர் அமர்ந்திருந்தார். மேலும் அந்த பெண் நடிகர் சிவகார்த்திகேயனின் குழுவில் ஒரு நபராக இருக்கலாம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். சிவகார்த்திகேயன் தற்போது சேயோன் படத்தில் நடித்து வருவதால் அந்த படத்தின் லுக் டெஸ்டிற்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒன்றிற்காகவோ மும்பை சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சேயோன் படத்தில் இயக்குனர் தாய்க்கிழவி படம் OTTயில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதேபோல் சில காட்சிகளை இணையத்தில் பகிர்ந்து ரசிகர்கள் பலரும் இயக்குனரை பாராட்டி வருகிறார்கள். சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகி வெளியாகி இருந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இது சிவகார்த்திகேயனின் 25வது படமும் கூட. இந்த படத்தில் ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். GV பிரகாஷ்குமார் இசையமைத்திருந்தார். இவரது இசையில் உருவான 100வது படம் இது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.